தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், இந்திய கம்யூனிஸ்ட் மாலே ரெஸ்டாரனுடைய தமிழ்நாடு மாநில செயலாளராக இருக்கிறீங்க. சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்களில் ஒருவராகவும் நீங்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கீங்க. கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து நம்ம ரிப்பன் பில்டிங் கிட்ட தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய உரிமைக்காக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை தடை செய்ய சில நபர்களால் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு தலைமை நீதிபதி வழக்கை எடுத்து போராட்டத்தை உடனடியாக நிறுத்துங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இந்த உயர்நீதிமன்ற உத்தரவை நீங்கள் எப்படி உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? அதனுடைய தகவலை கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க. வணக்கம். கிட்டத்தட்ட நீங்க சொன்னது மாதிரி 12 நாட்களுக்கு மேலாக தூய்மை தொழிலாளர்கள் போராடி வருகிறார்கள். தூய்மை பணியாளர்களை பற்றி நமக்கு ஒரு நினைவு வரணும் அப்படின்னு சொன்னா, பெரும் வெள்ளம், சென்னையில் பெரும் வெள்ளத்தை சந்தித்த பொழுது அதை நினைவு கொள்ள வேண்டும். அந்த வெள்ளம் முடிந்து எங்கு பார்த்தாலும் குப்பையும் கூலங்களுமாக கிடந்தது. அதே மாதிரி கொரோனா காலகட்டத்தை நம்ம நினைவு கொண்டு வரணும். இந்த ரெண்டையும் நினைவு கொண்டு வந்தாதான் உங்களுக்கு தூய்மை தொழிலாளர்களுடைய அவங்களுடைய உழைப்பு எவ்வளவு முக்கியமானது, எப்படி தவிர்க்க முடியாதது அப்படின்றத நம்ம நினைவில் கொள்ள முடியும். அன்னைக்கு ஒருத்தர் சந்திக்கிறது, உறவினர்கள் ஒருத்தர் கூட சந்திப்பதற்கு பேசுவதற்கு கூட பயந்த காலகட்டத்தில் தொடர்ந்து தெருவுக்கள்ல இறங்கி மருத்துவமனைகள்ல கடுமையாக உழைச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தூய்மை தொழிலாளர்கள். மருத்துவர்கள் இருக்காங்க, செவிலியர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லா பகுதிகளிலும் தூய்மை தொழிலாளர்கள் மிக கடுமையான உழைப்பை செலுத்தினார்கள். நம்ம எல்லாத்துக்கும் நினைவு. அதே மாதிரி தினந்தோறும் நான் எனக்கு ரொம்ப சில நேரம் நமக்கு ஃபேஸ்புக்ல சில இதெல்லாம் ரொம்ப பிடிச்சது வந்துடும். ஒரு தடவை கூட ஒரு மகன் அப்பா பார்த்து சொல்றாங்க, அப்பா குப்பைக்காரர் போறாரு, குப்பைக்காரர் போறான்னு தூய்மை தொழிலாளர் பார்த்து. உடனே அவங்க அப்பா சொல்றாரு, அவங்க குப்பைக்காரர் இல்லை, நம்ம தான் குப்பைக்காரரு, நம்ம தான் குப்பையை கொட்டுறோம். அவங்க குப்பையை தூய்மைப்படுத்தக்கூடியவர்கள், குப்பையை அப்புறப்படுத்தக்கூடியவர்கள், நம்ம தான் குப்பைக்காரருங்க, அவங்களை குப்பைக்காரர் என்று அழைக்கக்கூடாது என்று சொல்வார் அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன வந்தது. அது உண்மையிலே இதெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படியே யோசித்து பாருங்க, ஒரு 10 நாட்கள், ஒரு மாசம், 2 மாதம் எங்கேயுமே தமிழ்நாடு முழுவதும் தூய்மை தொழிலாளர்கள் வேலையே செய்யலை அப்படின்னா என்ன நிலைமை வரும்னு பாருங்க. அது மாதிரி நமக்கு தெரியும், நம்ம வீட்டுக்குள்ள 2 நாள் குப்பை வச்சிருந்தாலே என்ன நிலைமை அப்படின்றது தெரியும். நம்மளால என்ன செய்ய முடியாது, வாடகை அடிக்கிறது, தூக்கிட்டு வெளியில போடணும்னு சொல்லுவோம். எலி செத்தாலும் சரி, பூனை செத்தாலும் சரி, எந்த குப்பை, அதாவது என்ன சொல்ற, வீட்டிலுடைய எல்லா கழிவு பொருள்களையும் தூக்கி எல்லாத்தையும் எங்க தான் போடுறோம், நம்ம குப்பையில தான் போடுறோம். அதை அள்ளி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அவ்வளவு உழைப்பை செலுத்துறாங்க. அப்படி அவங்களுடைய உழைப்பு என்பது, அவங்களுடைய பணி என்பது எப்படி சுகாதாரத்தோட தொடர்பு நெருக்கமானது, நம்முடைய ஆரோக்கியத்தோட எப்படி தொடர்புடையது அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ளணும். இன்னும் கூட பாருங்க, நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நகரங்கள்ல சிறுநீர் கழிக்கிற நேரம் எங்க தான், குப்பை கிட்ட தான் போய் சிறுநீர் அடிப்பாங்க. ஆனா அங்க ஒருத்தர் திரும்ப ஒருத்தர் குப்பையை அங்கே அள்ளணுமே அப்படின்ற எண்ணம் கூட இருக்காது. அது வேற விஷயம். எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, அவ்வளவு விஷயங்களையும் என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அவங்களை முதல்ல அவங்க தனியார் மையத்துல ஒப்படைக்கவே கூடாது. வெறும் 7,000 ரூபாய் 8,000 வச்சு என்ன பண்ண முடியும்? அப்போ அவங்க தூய்மை தொழிலாளர்கள் குறிப்பாக அவங்க நிரந்தரமான தொழிலாளர்களை நியமிக்கவே படணும். இந்த இதுவே எடுக்கணும். தூய்மை தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக, தினக்கூலிகளாக வைத்திருப்பதே மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய கேடு, நாட்டிற்கு கேடு, நாட்டுக்கே நல்லது கிடையாது. அதனால என்னன்னா, ஒரு நாகரிக சமூகம் அப்படின்னு சொன்னா, அந்த நாகரிக சமூகத்துல கடுமையாக உழைக்கக்கூடியவர்களை தூய்மை தொழிலாளர்கள் அப்படின்றது அவங்கள நிரந்தர தொழிலாளர்களாகத்தான் எடுக்கப்பட வேண்டும்னே சொல்றேன். ஒப்பந்த தொழிலாளர்களோ தினக்கூலிகளாக வைத்திருக்க கூடாது அப்படின்றதான் என்னுடைய கருத்து.
அது மட்டுமல்ல, அவங்க தொடர்ந்து என்ன செய்றாங்க, ஜனநாயக உரிமைப்படி நம்முடைய அடிப்படை அரசியல் அமைப்பு சட்டம் வைத்து வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையின் அடிப்படையில வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளின் அடிப்படையில அவங்க வந்து என்ன செய்றாங்க, போராடுறாங்க. யாருக்கு எந்த தொந்தரவு கிடையாது, எந்த வயலன்ஸ் கிடையாது, ரொம்ப அமைதியான முறையில போராடிக்கிட்டு இருக்காங்க. பல்வேறுபட்ட இயக்கங்கள், அமைப்புகள், அதே போன்று மக்கள்லாம் என்ன செய்றாங்க, போய் அவங்கள சந்திச்சு அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து தெரிந்து கொள்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து உயர்நீதிமன்றம் வந்து போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு அப்படி எந்த விதத்திலும் போக்குவரத்துல இடையூறே கிடையாது. அவங்க உட்கார்ந்துருக்கிறது வந்து பிளாட்ஃபார்ம்ல ஓரத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளதான். அதுல எந்த அடிப்படையிலும் என்ன கிடையாது, எந்த இடைஞ்சலும் இடையூறுமே கிடையாது. இப்போ யாரோ ஒருத்தவங்க வழக்கு போட்டாங்கன்றதுக்காக அவங்கள உடனடியாக அப்புறப்படுத்துங்கள் என்று உயர் நீதிமன்ற அந்த உத்தரவு என்பது மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீதிமன்றம் பல்வேறு விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். வெறும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, உத்தரவு பிறப்பிக்க கூடாது. இந்த உத்தரவு என்பது மிகப்பெரிய தவறு. இந்த உத்தரவு உடனடியாக என்ன செய்யக்கூடாது, அரசாங்கம் வந்து இதை உடனடியாக இதை வந்து அமுல்படுத்தணுன்ற நோக்கில் வந்து அவங்களை கட்டாயப்படுத்தி அதை வந்து என்ன செய்யக்கூடாது, அப்புறப்படுத்தக்கூடாது. ஆனா இன்னைக்கு இது மாதிரியான சில தவறான தீர்ப்பு உத்தரவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, தீர்ப்புகள் உத்தரவுகள்லாம் வந்துகிட்டு இருக்குன்றத நம்ம நம்ம பார்க்க முடியுது. அதனால வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இப்படி போட்ட இந்த உத்தரவு என்பது வந்து நான் என்னுடைய பார்வையில எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அது வந்து ஒரு அடிப்படை உரிமைக்கு எதிரானது அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா இவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க, அடிப்படை உரிமைகள் உண்டு, ஆனா அதுல வந்து சில நிபந்தனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு அந்த அடிப்படை உரிமையை வந்து என்ன செய்றாங்க, தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான ஒரு தீர்ப்பு அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். இது உடனடியாக என்ன செய்யணும், இந்த ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணி உடனடியாக அந்த தீர்ப்பு வந்து மாற்றி அமைக்கப்படணும். அது மட்டுமல்ல, இது போன்ற முதல் தீர்ப்புகளே வழங்கக்கூடாது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஒரு மக்கள் வந்து ஜனநாயக பூர்வமான முறையில எந்த விதமான தீவிரவாத செயலில் ஈடுபடாமல் முறையாக அமைதியாக அவர் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய முறையை வந்து தடுப்பது என்பது வந்து அது மிகப்பெரிய தவறு. இது ஒரு என்ன சொல்ற, ஒரு மோசமான முன் உதாரணமான உத்தரவாதம் நான் வந்து நான் இந்த தீர்ப்பை வந்து நான் பார்க்குறேன். அதனால என்ன செய்யணும், இதை திரும்ப வந்து பரிசீலனை உயர்நீதிமன்றம் வந்து இதை இந்த உத்தரவை போட்ட உயர்நீதிமன்றம் இதை மறுபரிசீலனை செய்யணும்.